தமிழ்நாட்டுல அதிகமா கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்ல கொலையில எல்லாத்தையும் நடக்குது, கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாட முடியறது இல்லை. இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி இல்லை பஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் டு அஸ். நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனா பதில் வேற மாதிரி போயிடணும்னு பாக்குறேன். அது அப்படியே இருக்குது ஒன்னு ரெண்டோட. நான் வந்து இயக்குனர்னு சொல்றது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவர் வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்க. அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்கு, ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்னைக்கு லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபைனல் எடிட் ஷிப் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நேராச்சு உட்காந்து கதை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னோட நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு எனக்கு அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆஃபீஸராக போகிறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்க்குறேன். சரி சார், முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி. இந்த 150 படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நீங்க நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனா, போலீஸா, அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சது இல்லை, ரொம்ப நாளா என் மனசுல இது மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறதுதான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்றது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் கொலை பண்றதுக்கு தமிழ்நாட்டுல அதிகமா கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்ல கொலையில எல்லாத்தையும் நடக்குது, கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க. இங்க செய்தி இங்க வந்துட்டு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குறிச்சி தென்காசி நடந்துச்சு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன். பஸ் தப்பு, எல்லா பக்கமும் நடக்குது கொலை, அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணு வாழ்த்துவோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசா பிரம்மாண்டமா நடந்தது. 150வது படம் எளிமையா நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசர், ஒரு நேரிஸ்ட் எடுத்து ரொம்ப பெருசா நடத்திக்கலாம் சார். அதை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாட முடியறது இல்லை. குழப்பமா இருக்குல்ல? சரி சார், எனக்கே புரியல, உங்களுக்கு புரியல சார். சொல்லுங்க சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமா பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு. இப்ப வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது எப்படி நல்லா பிரம்மாண்டமா போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அதுதான் சார். ஏன்னா தமிழ்ல வைக்கிறீங்களா சார்? இப்ப வந்து தமிழ்ல அதே மாதிரிதான் டைட்டிலா இல்ல ரஜினி சார் கூலின்னு வைக்கிறது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, அதனால வச்சிருக்காங்க. இங்க எப்ப பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், இந்த குருவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சா சார். சார் சகோதரர் இல்ல, நீங்க பேசும்போது போற போக்குல சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி. யாரையும் கலாச்சி அந்த ஆடியன்ஸ் தான் கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி உதாரணத்துக்கு சொன்ன அவங்கள நினைச்சு நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நாளைக்கு இது போச்சு அன்னைக்கு சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் a good job. அதுக்கு சொல்ல வந்து இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி இல்ல பஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் டு அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃபிளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிகேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனா மக்கள் வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நாம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சிருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட் நம்மளுக்கே தெரியல. ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ள உட்காந்து மச்சான் உள்ள வந்துடாத கேவலமா இருக்குன்னு அவன் சொல்றான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது எல்லாம்? அதனால we cannot say all that. நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். இது சொன்னா வந்து சில சமயம் நடக்காதுன்னு. என் வீட்டுல கூட கேட்பாங்க, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்றேன். ஏன்னா மெனிய ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப் இங்கதான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறத கொட்டிடும். நான் சொல்லாம இருக்கிறது பெட்டர்.
அந்த மாதிரி நான் சொன்னேன். தவறா புரிஞ்சு திருச்சிடாதீங்க, எனக்கு நன்றோட கேட்டுக்கொள்றேன். டைரக்ட் சார் தெரியல பஸ், எனக்கு மறந்துட்டேன் நான், மெமரி லாஸ்ல இருக்கு நான். டைரக்ட் சார் ஆமா சார். டைரக்ட் சார் இந்த இது டைட்டில் வச்சுட்டு சரத்குமார் சாரை செலக்ட் பண்ணீங்களா? சரத்குமார் சார் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேரை வச்சீங்களா? சாரை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சு. சார் சரத் சார் அவங்களோட மெமரிஸ் படம் நீங்க பாத்திருக்கீங்க. ஏன்னா இது உங்களோட 150வது படம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண படம் மெமரி. இல்ல பஸ், நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி படம் விரும்ப சொன்னா வந்து பாருங்க சார், கொஞ்சம் பார்த்தேன். பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணா இப்ப வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த படம் கதை இப்படிதான் எடுப்பாங்கன்னு வந்துடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ். இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன். சார் அதே மாதிரி ஸ்மைல் மன் பேர் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சாப்ளின் இருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரரா இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இந்த படத்துல ஸ்மைல் மன். சார்லி சாப்ளின் டெரரா இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமா இருப்பாரு. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல சார். நிறைய காமெடியன் நீங்க வெளியில சிரிக்கிறவங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ், வன்மமே இல்லை பாஸ், எனக்கு சந்தோஷமா இருக்கேன் பாஸ். உள்ளே உண்டு வைத்து புறம் ஒன்று பேசாதவன் நான். சார் 150வது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா? அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க. கரெக்ட் சார். இப்ப வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ். நீங்க படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்குமார் சொன்னா நான் ஏத்துக்குவேன். உண்மையிலே சொல்றேன். ஐ ஒன்ட் பாதர் அபௌட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியா நடிக்கலன்னு சொல்றது வந்து ஏத்துக்குதான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம் ஏற்றுக்குவேன். நான் என்ன பண்ண நேரம் கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு கேட்பேன். நான் மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன். அதுக்கு கூப்பிட்டு திட்டுவாரு, என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு. ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது எனிபடி பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்றது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். செல்வம் விழித்துக் கொண்டு விட்டீர்கள், சொல்லுங்க. எல்லாமே நிக்குது பஸ் மனசு. அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது. அது எந்த படம்? தனித்துவ படம் இல்ல. அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன். என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பத்தி சொல்லலன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு, மணிவாசன் இல்ல, அவரை பத்தி சொல்லலன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டா ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனா பதில் வேற மாதிரி போயிடணும்னு பாக்கிறேன். சொல்லுங்க சார். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க, சினிமாவிலயும் இருக்கீங்க. ஜாலியா இருக்குல்ல, எல்லாமே ஜாலியா பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கு பஸ். ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்க அடுத்த அரசியல் வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுல இருந்து பேசுவேன். சொல்லுங்க சார். சரத் சார், அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் நடிச்சீங்க. டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு, தேவர்மான் கமல் நடிச்சாரு, மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடிச்சாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா. அது வந்து நீங்க இங்க உட்காந்து எல்லாரும் கையை கீறி பார்த்தா நான் சிவப்பு நேரத்துல ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பு நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், தி கண்ட்ரி cannot be one. அவ்வளவுதான் சொல்லுவேன். மேடம் சரோஜா மேடம், உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர், அதுதான் எங்களுக்கே தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும்? இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்னோட சாங் அது எனக்கு என்னோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடுறாரு. அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். പക്ഷെ என்னன்னா
I'll speak in Tamil. ஆனா அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான் so that is why அது நீங்க நோட்டீஸ் பண்ணல. அப்ப நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தபரா அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போ சிங்கர் வேற ஒரு படம் பண்றாரு. பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்றப்போ ஐ செட் ஆஃப் கோர்ஸ். சார் சுரேஷ் மனன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்போ சுரேஷ் மனன் தான் எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியும். இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சுந்தரமணன் நினைப்பிருந்தாங்க. என்ன ஏன்னா மும்பைல இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்காரு, கன்ஃபியூஷன் வர வேணாம். சரத் சார், இது லாஸ்ட் சார். இங்க சார் லாஸ்ட் மிரட்டுறாரா ஓகே உரிமை இருக்கு, கேளுங்க. அரசியல்ல வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனா வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப இல்ல சார், கூத்தாடிகள் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க, இப்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சினிமால இருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுங்க சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா? இல்ல, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல. திருத்தம். நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா என் கண்ணத்துல குளிர்வது எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படி இல்லை, பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்ப இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியா வருமா வராதான்னு எனக்கு புரியல. வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பா பண்றேன். நான் ஒரு படம் வச்சிருக்கோம், அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி, என் கூட டிராவல் பண்ற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட் அண்ட் ஏஐ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 174 ஒன்றை படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, கமான், ஆஸ்க் மீ a question. ஏழு மணி 90 வயசுல வந்து என்ன முன்னாடி வந்து வீரமா உட்காந்துருக்கீங்களே, அப்புறம் வந்து ஆட்சியில தெரியும். நம்ம உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க படம் பார்த்தோம். சின்ன வயசுல பார்த்தா பிரியாம சொல்றாங்க எல்லாமே. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா என்ன வயசு? 26 பாஸ். இல்ல சார், இல்ல சார், 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, தப்பா இருந்தது சார். எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப படமும் 150 வந்தது. 150 ஏஜ் சொல்ல சார். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழ இளமையா. பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா. பாபாக்கு 4000 வயசு சார், இளமையா வயசு. அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்திருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வருஷம் வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி சொல்லுங்க இருக்கு. இளமையா தான் சார் நான் கேட்கிறேன். அதான் நான் சொன்னேன். 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் இருக்க கூடாது. என்னங்க நீங்க டைட்டிலோட போட்டுக்கோங்க. ஆமா, நான் எப்பவுமே எந்தேன் பாஸ். வயசு ஆகாது எனக்கு. இப்ப அங்கிள் சொன்னதை வந்து ஆட்சியில தெரிய போறேன். ஆமா சார் சார் சொல்ல முடியாது. ஆளுநர் வந்து தெரியாது, ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சரி சார், இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர் அடிச்சா கழிக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா, வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் சொன்னா அவர் காமெடி ராதிகா சார். இந்த படத்துல நீங்க ஆலியா கூட பிரேக் போடுறது இருக்கட்டும், இந்த ஹீரோயினோட பாருங்களான்னு கேக்குறேன். இல்லையா? இன்னும் அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது.
எனக்கு தெரிந்த இந்த பிள்ளைங்க தேட்டருக்கு எப்போட இருக்கு கனவுலாம் எனக்கு வராது. சரி சார். முதல்ல ஹீரோக்கு கனவு வராது, ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார். சூரியவம்சம் 2 எஸ் எப்ப சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார். வெரி குட். டைரக்டர் ஷாம் பிரவீன் மேடையிலையும் வந்து 2 பேரும் ஒன்னா பேசுறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள் சொல்ல முடியும். டெடிகேட்டட் டு த கோர். அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும். இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம். நீ விக்னேஷ் வந்திருக்கீங்கன்னு நினைச்ச முதல்ல ரொம்ப செட்டா இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்ல அப்படி இல்லையே, கேப்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு முடியோட வந்திருக்காரு. முடியோட வண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து அப்படி வந்து பாக்குறேன். ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி, டீசர் பார்க்கும்போது சரி, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ன்னு சொன்னேன். நான் வந்து கமலா ஆல்கமிஸ் யாரும் ஒர்க்கே பண்ணல. நம்ம கூட யார் அது கமலா, யார் அது ஆல்கமிஸ்? கமலான்றது இங்கே போட்டிருக்கு பாஸ் பேர். கமலா வேற, ஆல்கமிஸ் வேற நினைச்சிட்டேன் முதல்ல. தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காரு கேள்வி கேட்கறதுக்காக. அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவருக்கு தெரியும். அது எப்படி பேரை மாத்திருக்கான்னு தெரியல. மனசுல பட்டதை சொல்றேன். ஏன்னா அப்புறம் சொன்ன சரத்குமார் வந்து பெரிய விஷயம் பேசிய பிறகு ஆற்காட்டோட கூட்டம் நெரிசலாக நான் காலத்தனமா வந்தேன்னு சொன்னாரு. அது இல்லைன்னு சொல்லுவார், மறுத்தாருன்னு சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது பண்ணாலும் செய்தி. ஸ்மைல்மா நடக்கும்போது தான் போன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்டேன் சார் எப்படி என்ன கேஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. சார் அந்தகாரம்னு ஒரு படம் பார்த்தோன்னே பார்த்துட்டு அது வந்து உங்களை சூஸ் பண்ணி எங்க குழு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இது ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு. பட் நான் இப்போ ட்ரெய்லர்லயே எனக்கு 2-3 கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. பிலிமோட நிறைய இருக்கு, அவசியம் எல்லாரும் பாருங்க அண்ட் என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க என்கரேஜ் பண்றதுலதான் வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்டும் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. And I sincerely thank everyone worked in the film along with me and the entire crew for giving me this opportunity. வேற ஒன்றும் சொல்ல பெருசா தெரியல. Wait for December 27th for the movie to be released. வணக்கம். Thank you so much everyone out here. நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்றதுக்கு you all came here. Thank you. First of all, இது எனக்கு it's like a privilege, it's a great honor to work with Sharath Kumar sir on his 150th movie, and இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகே கமலா Alchemist. So when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ற நிறைய கேரக்டர்ஸ், it was a very homely, next door, everyone saw me in sarees always, doing very homely characters. அப்போ இதுல கால் பண்றப்போ I said that it is the character of an investigative officer being part of Sharath Kumar sir's investigative team. அப்போ நான் பண்ற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்டா தான். So I took up this opportunity. It is as an actor, இது நல்ல ஒரு space to explore different characters, and it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்றது மலையாளி, ஸோ லைக் நாட்டில் விட இருக்கு, நாட்டில் விட இட் வாஸ் லைக் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட டிஓபி விக்ரம் சார் and நம்ம மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். he speaks so well, he speaks better. And அவ்வளவுதான், கொஞ்சம் டென்ஸ்டடா இருக்கு. So please forgive me. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். December 27 நம்ம ஃபிலிம் The Smile Man it's releasing. அப்ப நீங்க எல்லாரும் பார்க்கணும். And your support means a lot to all of us. Thank you. வணக்கம். I apologize, என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஆர்காட் ரோடு ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ கன்ஜெஷன் இருந்து கூட நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எங்க பிரஸ் மீட்க்கு, ரொம்ப நன்றி.
எனக்கு இந்த படம் வந்து I have to say is very very special. First of all, to everybody on the dais here, it's been an honor to work with all of you. Thank you so much. And Shyam and Praveen, thank you for involving me in this project. என்னோட the highlight பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லாரும் ஆல்ரெடி ஐ திங்க் பேசியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி. பட் என்னோட ஹைலைட் வந்துட்டு டெஃபினெட்லி ஒர்க்கிங் வித் சரத்குமார் சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து I've seen him on screen and always I never thought இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அவருக்கு ஒரு நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். wonderful experience actually working with in கேரளால ஒர்க் பண்ணோம். ஸோ போயிட்டு வந்தது. அண்ட் இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இதுல வந்து ஒரு மென்டல் டிசார்டர் பத்தி கூட இருக்கு. அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் faced by many people. And in the கதையோட important part வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிள் கூட நீங்க கண்டிப்பா ரசிச்சு பாப்பீங்க. ஸோ ஐ once again thank everyone on stage for being part of this journey with me. And எல்லாருக்கும் I request you 27th of December, go and see it in theater. Kandipa, you will be very very happy with the result. Thank you so much. திருநிதி செல்வத்துக்கு முக்கியமா வணக்கம். ஏன்னா அவர் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்காரு. இது எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த கதையோட ஒன்றி போயிட்டேன், மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சிருக்கேன். நான் மென்டல் டிசார்டர்ன்றாங்க அவங்க, அதை பத்தி சொல்லிருக்காங்க. இதுல யாருக்குன்னு சொல்ல, நீங்க சொல்லிட்டு கடைசியில யாருன்னு சொன்னாட்டு அப்புறம் உங்களுக்கு சார் இப்ப கேட்பாரு தேவராஜன் யாரு சார் சொன்னாங்களா பிரியதர்ஷி மேடம் நீங்களா சார் கேட்டாருன்னு கேட்பாரு. அதுக்கு தயாரா இருக்காரு அவரு. ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ தேங்க் தி ப்ரொடியூசர். நீங்களா என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசா பார்த்தா இப்பதான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதில்லை, பார்க்கறது இல்லை. ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலீல் தாஸ் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். நான் சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன், மன்னிக்க வேண்டும்.